பள்ளிக்கூடத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுகளை மட்டும் படிக்கிறதுக்கு. அதோட சேர்த்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே எத்திக்ஸ் பழகி கொடுப்பாங்க, அதாவது நன்னெறிகள். அதாவது பள்ளிக்கூடம் அப்படின்றது ஒரு நன்னெறியை பழகி கொடுக்குற இடமா இருக்கணும். இந்த ரேசிசம், கலரிசம் இதெல்லாம் அடிச்சு உடைக்கிற இடமா இருக்கணும். ஆனா அதையே சின்ன பசங்களோட மனசுல நஞ்ச விதைக்கிற மாதிரி விதைச்சு வளர்க்குற இடமா இருந்தா, உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பாருங்க. அதாவது இதை கலரிசமோட உச்சகட்டம்னு கூட சொல்லுவாங்க. இதுல பேரை பாருங்க, மாடல் ஹை ஸ்கூல். அதாவது வாஷிங் மிஷின்ல அந்த பவுடரை யூஸ் பண்ணி துணியை துவைக்கிறான். அழுக்கா இருக்க துணி அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு கருப்பா இருக்க பையனை வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு பவுடரை போடுறாங்க. அடுத்து துவைச்சு முடிச்சோடனே துணி அழுக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷா வரும்ல, அதுக்கு ஒயிட்டா இருக்கிற ஒரு பையன். அதாவது இது எந்த மாதிரியான மனநிலையை அந்த ஸ்கூல் பசங்களுக்கு உருவாக்க? கருப்பா இருக்க வேம்பூரா அசிங்கம், அழுக்கு அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்காது. ரோஸ் அகாடமி ஃபார் டோட்லர்ஸ் அப்படின்றத எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது மகாராஷ்டிரால அவுரங்காபாத்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட கல்வி அறிவுலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்களோட மனசுலயே கலரிசத்தை விதைக்கிறாங்க. இதுல மாடல் ஹை ஸ்கூல்னு வேற பேர் வச்சிருக்காங்க. மாடலை தூக்கிட்டு ரேசிஸ்ட் ஹை ஸ்கூல்னு வைங்க. இவங்க எல்லாம் பாட எடுத்து அந்த பிள்ளைய படிச்சு வளர்ந்து வந்துச்சுன்னா என்ன மாதிரியான மனநிலையில வளர்ந்து வந்து நிக்கும்னு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்மளை வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு தெரியாம கூட அந்த பையன் இருக்கான், பாவத்தை. புரியவே புரியாத அவ்வளவுதான்டா.